ஹாய் நண்பர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஒரு மார்னிங் டு ஈவினிங் ஒர்க் என்ன பண்ணேன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு காலைல எழுந்தோடனே நான் நைட்டே என்ன பண்ணிட்டேன்னா, வெந்தயம் ஊற வச்சுட்டேன். சரின்னு சொல்லி இந்த ஒரு ஷாட் குடிச்சிட்டேன். குடிச்சு முடிச்சதுக்கப்புறமா ஒரு ஹாஃப் பாட்டில் வாட்டரும் நல்லா குடிச்சிட்டு என்ன பண்ணிட்டேன்னா, பாலை சுட வச்சுட்டேங்க. பால் சுட வச்சுட்டு வந்து ஒரு தண்ணி பிடிச்சி ஒரு கிளாஸில் இந்த மாதிரி நான் ஆற வச்சுடுவேன். சரின்னு சொல்லி அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு என்ன பண்ணிட்டேன்னா, பொரியலுக்காக தான் எடுத்தேன். நல்லா தோல் கீறி விட்டுட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டேன்னா பொரியலுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும், சீக்கிரமாக வெந்துடும். நான் என்ன லஞ்ச் குழந்தைங்களுக்கு கட்டி கொடுக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, லெமன் ரைஸும் அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு பொரியல் தாங்க. அதோட ப்ரிப்ரேஷன் தான் இப்போ நான் பண்ணிகிட்ருக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. லெமன் ரைஸும் நல்லா இருந்துச்சு, உருளைக்கிழங்கு பொரியலும் காம்பினேஷன் சூப்பராக இருந்துச்சு. ஸ்நாக்ஸ்க்கு நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்பிள் கட் பண்ணி கொடுத்துட்டேன். அவ்வளோதாங்க. அவங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கு அப்புறமா நான் என்ன பண்ணிட்டேன்னா, வெசல்ஸ் இருந்துச்சு கொஞ்சம். வெசல்ஸ் எல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கேஸ் ஸ்டவ், கவுண்டர் டேபிள் எல்லாம் க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சுருவேன். டெய்லி நான் இதே ஒர்க் தான் பண்ணுவேன். அதுக்கப்புறமா 3:00 எல்லாம் என் பொண்ணு வந்துட்டா. ஸோ என் பொண்ணு கொஞ்சம் இந்த மாதிரி ஜாலியாக சிரிக்க வச்சிட்டு இருந்தேன். இதை மாதிரி ஏதாவது பண்ணேன்னா நான் இந்த மாதிரி தான் ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு காமெடி பண்ணிவிட்டு சிரிக்க வச்சுட்டே இருப்பேன். அதுக்கப்புறமா என்ன பண்ணிட்டேன்னா, வாஷிங் மிஷினில் துணி போட்டு துவைச்சி முடிச்சுட்டு ஸ்கூல்லேருந்து வந்து லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் நல்லா கழுவி வச்சுட்டாங்க. லஞ்ச் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, செட்டிநாடு சிக்கன், அதுக்கப்புறம் முள்ளங்கி சாம்பார், ரைஸ் தாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.